வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன படங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் ஒரு காமெடி ட்ராமா மூவியாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க உப்பு கப்புரம்பு அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அண்ட் சுகாஷ் அவர்கள். ஸோ எனக்கு பார்க்கறதுக்கான காரணம் சுகாஷ்னு சொல்லலாம் அண்ட் கீர்த்தி சுரேஷும் கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை செலக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த 1990s 1980s அந்த மாதிரியான ஜானரில் படம் இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி பேஸ்டான ஒரு ஜானரும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருக்கு, இது ஒருத்தான படமா அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். உப்பு கப்புரம்பு இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, இதோட காலகட்டம் 1990 நடைபெறுது. கீர்த்தி சுரேஷோட அப்பா ஒரு ஊர் தலைவர், அவர் இறந்துடுறாரு. கீர்த்தி சுரேஷ் அவங்க தான் தலைமை தாங்கணும். இந்த ஊரில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை, ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் என்னென்னா அங்கே இருக்கிற சுடுகாட்டில் இருக்க அவங்க சடலத்தை புதைச்சா அங்கே ரொம்ப ப்ரெஸ்டீஜாக கௌரவிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் அதாவது இப்படியும் ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாமே. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமே 8 இடம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர 9 பேர் 8 பேருக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணீங்க, இந்த ஊரில் வயசானவங்க நாங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு கலகலப்பு ஆரம்பிக்குது. ஸோ அதனால் கலவரமே வெடிச்சு போகிற சுச்சுவேஷனில் ஒரு போட்டி வைக்கிறாங்க. போட்டி இல்லை, ஒரு குலுக்கல் முறையில் வைக்கிறாங்க. ஸோ அந்த குலுக்கல் முறையிலே ஒரு 9 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க இந்த ஊரோட மானத்தை எப்படி பாதுகாத்தாங்களா இல்லையா அப்படின்னு கதையை நோக்கி தான் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய நல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இதில் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஐடியாலஜி, அதாவது இதில் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கருத்தை கருத்தூசியாக போடாமல் அதை படத்தோடு சேர்ந்து சொன்னப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது காமெடி வேலை நரேட் பண்ண விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியாகணும். காமெடி வேணா இந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கு இல்லையா, அது நல்லா இருந்தது. பட் காமெடி நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமெடி இன்னுமே நல்லா பயிற்சி வேண்டுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி நான் தமிழில் பார்த்தனால அப்படி ரொம்ப ஏறலையான தெரியல. மேபி தெலுங்கு பீப்புள்ஸ் கூட செட் ஆகலாம் அந்த ஆரிஜினல் லாங்குவேஜில் பார்க்கும்போது. பட் தமிழில் பார்க்கும்போது காமெடிஸ்லாம் ரொம்ப புஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சிரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களா டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அது சிரிப்பு வரல. ஸோ சிரிப்பு வர மாதிரியான சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஐடியாலஜியாக அந்த விஷயங்கள் ஃபேண்டஸியாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம், அதுமாதிரி அந்த ஊர் மக்கள் ரொம்ப முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான மக்கள், அந்த மக்களில் ஆள்ற ஒரு தலைவர், அந்த தலைவர் ஒரு இன்னசென்ட். ஸோ அந்த இன்னசென்ட் கீழே இருக்கிற மக்கள்ன்ற மாதிரி அந்த போர்ட்ரேயே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுறாங்க கூட சொல்லலாம். அதுமாதிரி இது எப்படி இவங்க கையாள போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுமாதிரி ஊருக்குள்ள சில முட்டா பசங்க முரட்டு பசங்களாம் இருப்பாங்க, அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ்லாம் அரங்கேறுது. அதாவது ஒரு ஃபேண்டசி படத்துக்கு லைக் ஒரு முண்டாசுப்பட்டி, ஒரு ரகுதாத்தா, இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த வேர்ல்டு இருக்குது இல்லையா, அந்த வேர்ல்டை செட் பண்ணுறதை இந்த படத்தில் கரெக்டாக செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் செட் பண்ணியிருந்தாங்க அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ தோணு வைக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் தெளிவுறவே நல்லா பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி காமெடி ட்ராக்ஸ். ஏன்னா இதில் காமெடி நல்லா ஒர்க் ஆக வேண்டிய விஷயம், அது காமெடி தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுமாதிரி கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமாக ரொம்ப இன்னசென்ட் அட் சேம் டைம் அவர் ரொம்ப ரொம்ப பாவப்படுற ஒரு ஜென்மமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயமும் ஹேண்டில் பண்ண தெரியல. அதுமாரி முட்டா பசங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி புலம்புற சீக்வன்ஸ்லாம் இருக்கட்டும். அதுமாரி அவங்க சமநிலையை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாருமே வேணும், எல்லாருக்கும் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், அவங்களோட நடிப்பு நல்லா இருந்தது. அதுமாரி சுகாஷ் ரொம்ப அவர் பாய் நெக்ஸ்ட் டு த டோர் மாதிரி இருப்பார். ஸோ அவரோட நடிப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அதை தாண்டி ஊர் மக்கள் இருக்கிற அந்த பெரிய ஆளுங்க, அப்புறம் ஊர் மக்கள், அப்புறம் அவங்க அம்மா, அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க சப்போர்ட்டிங் வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் மேலும் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஓடிடியில் விட்டாங்கன்னு இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஓடிடியில் வர முன்னாடியே படத்தை பார்த்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவு சுமாராக இருந்துச்சுன்னா அது ஓடிடியில் தள்ளி விட்டுருவாங்க, இல்லை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய்ட்டு தான் வரும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவு சுமாராக அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்னுமே கிறிஸ்பாக அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தில் நல்லாவே சொல்லியிருக்கலாம். இவங்க லைட்டாக ஊசி போட்ட மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஊசி வலிக்குதா கேட்டிங்கன்னா ஊசி வலிக்கலைன்னு சொன்னோம். இன்னுமே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி குத்திருக்கலாம். வலிக்கிற மாதிரி குத்துற மீன்ஸ் காமெடியாவோ இல்லை அவங்க வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாகவும் கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் குத்த தவறிட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தருமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே ரகமான படம், ஒரு டைம் பாஸ் படம் கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.